ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. எடப்பாடி ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு? இந்த காரணத்திலும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன். இப்போ போய் இவர் கூட்டணி வச்சிருக்கிறாருல்ல, அப்ப இவருக்கு அவங்க பையனால சில பிரச்சனை, அவங்க சம்பந்தினால சில பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப ஈடிக்கு பயந்து நீங்க போய் சரண்டர் ஆயிட்டீங்களா? பிஆர் காவாய் அம்பேத்கருடைய சிஷ்ய பிள்ளை மோடியோடைய முகத்திரையே கிழிக்கிறாரு நீதிபதி. நீங்க சும்மா அடியாளு மாதிரி ஈடியை பயன்படுத்தாதீங்க, நீங்க மட்டும் போற நிறுத்துறீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நசியை உருவாக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுன்னு ஆப் ஆயிட்டார்ல. இல்ல அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றாரு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அமெரிக்காவுடைய அதிபர் சொல்றது பொய்யா, ட்ரம்ப் சொன்னது பொய்யா? தமிழக முதல்வர் அங்கு போகாம இருந்திருந்தால் நாங்களே இருந்திருப்போம். கடந்த 3 முறை போல இல்லையா அவரு? அப்ப சொல்லலையே. திமுக காரங்களுக்கு கூட தெரியாது. அவங்க உடனே கேட்டோம்னா ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம் டயலாக் அடிப்பாப்ல. உதயநிதி விமர்சிக்க சொல்றாங்க. விசாகன் இருக்காருல்ல, நான் அவரும் ஒரே காலேஜ், ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியர், அவர் மெக்கானிக் இன்ஜினியர், ஒரே ரூம். அப்ப அடுத்து உங்க வீட்டுக்கும் ஈடி ரைடு. திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவார் அப்படின்னு நம்புறதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்ன 2 நாள்ல ஏர்போர்ட்ல போய் சந்திக்கிறாங்க. ரொம்ப நெருக்கமா அளவலாகிறாங்க. ஒரு காலத்தில் அவர் ஐயா என்ன செய்வார்னா, திமுகவா அதிமுகவா அப்படின்னு அங்கே ப்ளே பண்ணுவார். காலையில் எங்கே சூட்கேஸ் வெயிட்டாக வருதோ, எங்கே ஸ்வீட் பாக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த பகுதி போயிடுவார். இது யதார்த்தம். நீங்களும் திமுக அதிமுக கூட்டணி வச்சிருக்கீங்க, சூட்கேஸ்லாம் பேசுறீங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழக முதல்வருடைய டெல்லி பயணம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிடுச்சு. அதிமுக அதை ஈடிக்கு பயந்து தான் அவங்க அந்த நடவடிக்கையெல்லாம் பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு வெள்ளக்கொடி ஏந்துறாரு அப்படின்னு. இது அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டது. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் கலந்துக்கிட்டது சரிதான் அப்படின்னு நெருங்கிய கூட்டணி கட்சியான விசிக அதை வரவேற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் நடந்த பாஜக மாநில தலைவருடனான விசிக தலைவரின் சந்திப்பு, இது குறித்து பல விஷயங்கள் பேசலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விசிகாவின் திரு தங்கத்தமிழன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இதை எப்படி முதல்ல வரவேற்கிறீங்க? கடந்த 3 ஆண்டுகளாக எந்த பங்களிப்பும் பண்ணல, போய் கலந்துக்கல, எதுவுமே பண்ணல. இப்போ போய் கலந்துக்கிட்டதை வரவேற்கிறீங்க, கலந்துக்காமல் இருந்ததும் சரிதான்னு சொல்கிறீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அனைத்து போராட்டங்களுமே பேச்சுவார்த்தைக்கு தான் அப்படின்றது ஒரு உலகத்தில் இருக்கின்ற ஒரு சயின்ஸ். நீங்கள் பாடுற உலகத்தில் பெரிய பெரிய போராட்டங்கள், பெரிய பெரிய முழக்கங்கள் எல்லாமே எதற்காக? பேச்சுவார்த்தை பேசுங்கடா அப்படின்றதுக்காக தான். அப்போ நாங்கள் தொடர்ந்து தமிழக முதல்வர் தமிழ்நாட்டிற்கான அந்த நிதிகள் கிடைக்காமல் இருக்கின்ற பட்சத்தில் அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டார். கொடுக்குற மாதிரியே இல்லை. ஏறக்குறைய 3 முறை போகாமல் கூட இருந்தார். சரிங்களா? சரி, இப்போ நேரடியாகவே போவோம் அப்படின்னு தான் அங்கே போயிருக்கிறார். யாருக்காக போயிருக்கிறாரு? தமிழ்நாட்டு மக்களுக்காக போயிருக்கிறாரு. இன்னும் ஒரு பழமொழியாக ஒரு கருத்தை சொல்லுவாங்க, சாமம் பேதம் தானம் தண்டம். ஒன்றும் சமாதானமாக பேசி பார்ப்போம். ஒரு காசு கொடுக்கலைன்னா, இல்லை நமக்கான அந்த செய்ய வேண்டிய வேலையில் செய்யலைன்னா, இல்லை அதுவும் பேச்சுவார்த்தையும் ஒன்று ஒத்து வரல, நீ உன் வேலையை பாரு, நான் எங்கள் வேலையை பாரு, நாங்கள் பார்த்துக்குறோம். கரெக்டாக இவ்வளோ நாள் இருந்தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மக்களுக்கான பொருளாதார நசிவு இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப சிக்கலாக இருக்குது. அது எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ நீ இன்னொன்று சொல்லலாம். நீங்கள் எடப்பாடி சொன்னார் அப்படின்னு நீ ஆரம்பிச்சிங்க, வெறுப்பு விருப்பு இல்லாமல் சொல்கிறேன். எடப்பாடி ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? நான் எந்த காரணத்திலும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் சொன்னாரா சொல்லலையா? அதற்கு முன்னாடி அந்த அம்மையார் சொன்னாங்க, இந்த மோடியா அந்த லேடியா, இல்லை அந்த மோடியா இந்த லேடியா டைலாக் சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்கள. நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், கூட்டணி வச்சேன், அதுக்கு பரிகாரமாக நானே கவிழ்த்தேன், இனிமே என் வாழ்நாளில் என்றைக்குமே கூட்டணி வைக்க மாட்டேன் அம்மையார் சொன்னாங்க. சாகிற வரைக்கும் கூட்டணி வைக்கல. ஆனால் இவங்க இடையில வச்சாங்க. இப்போ போய் இவர் கூட்டணி வச்சிருக்கிறாருல்ல, அப்போ அதுவும் ஈடி ரைடான்னு கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவர் சொன்ன கருத்து உண்மை என்றால் அப்போ இவருக்கு அவங்க பையனால் சில பிரச்சனை, அவங்க சம்பந்தினால சில பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ ஈடிக்கு பயந்து நீங்கள் போய் எங்களுக்கு சரண்டர் ஆகிட்டீங்களா? ஆனால் தமிழக முதல்வர் அப்படி போகவில்லை. ஏன் போகவில்லைன்னா, ஒரு கருத்து, எங்கள் தலைவர் சொன்ன கருத்து ஏன் கருத்து இல்லை. இப்போ நம்ம சட்டமன்றத்தை நம்ம புறக்கணிக்கிறோம். எதற்காக? கவன ஈர்ப்புக்காக நம்ம செய்கிறோம். சட்டமன்றத்துக்கு வெளியே வர்றோம்ல, வெளிநடப்பு செய்கிறோம்ல, வெளிநடப்பு செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறோமா? நான் கேட்குறேன் பிரதர், அப்போ சட்டமன்றத்துக்கு போகக்கூடாதுல்ல? வெளிநடப்பு செஞ்சுட்டு என்ன அர்த்தம்? இனிமேல் சட்டமன்றத்துக்கு போக மாட்டேன்னு இருக்கணும், அப்புறம் திருப்பி நம்ம போய் கலந்துக்கிறோம்ல. அப்போ இதெல்லாம் ஒரு வகையான போராட்ட வடிவங்கள். அந்த போராட்ட வடிவங்களில் இது நிகழ்ந்திருக்கிறது. நான் இன்னொரு படி அதிகமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
இதில் வந்து சரண்டர் ஆனது மோடி தாங்க. அது உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியாது. இதை இன்னொரு கோணத்தில் பார்க்கணும், திமுக காரங்களுக்கு கூட தெரியாது. நான் சொல்கிறேன், இதை வந்து இன்னொரு கோணத்தில் வெறுப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்வது உண்மை என்று உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம மோடிக்கு வந்து பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? பல்டி குமார்னு ஒருத்தர் இருப்பார், நிதிஷ்குமார் அடிச்சுன்னு கரெக்டாக சொல்லிடல. நிதிஷ்குமார் அன்றைக்கி வரல, அவர் சிக்கலை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் மட்டும் பேக் அடிச்சாருன்னா அந்த அரசாங்கம் கவிழாதா? அதைத்தான் சீமான் சொல்றாரு. நான் வர்றேன், முடிச்சிடுறேன், ஒன் பை ஒன்னா வர்றேன். ஒரு கருத்தை வச்சு நம்ம கணிக்க முடியாது, இன்னொரு கருத்து சொல்ல வர்றேன். இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கிற கடந்த மே 14 தான் பதவியேற்றார் பிஆர் காவாய், அம்பேத்கருடைய சிஷ்ய பிள்ளை. அவர் என்ன கேட்டார்? என்ன ஈடிக்கு வேற வேலை இல்லையா? ஈடி வந்து ஒரு ரைடு அடிக்குதுன்னா அதற்கான என்ன முகாதாரம் இருக்கிறது, அதற்கான என்ன காரியம் இருக்கிறது கேட்டார கேட்கலையா? துப்பலையா? சொல்லுங்க பிரதர். அப்ப என்ன அர்த்தம்? மோடியோடைய முகத்திரையே கிழிக்கிறாரு நீதிபதி. நீ சும்மா அடியாளு மாதிரி ஈடியை பயன்படுத்தாதீங்க. போச்சா? அங்கே ஒரு இடத்துல போச்சா? நல்ல பாயிண்ட் புரிஞ்சுது. ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நான் பெரிய ஆர்டர் 54 இன்ச்சுடா உடனே வார் பண்ணுவோண்டா அப்படின்னு யாரை? பாகிஸ்தானை அடித்த சிறப்பு நாங்கள் வரவேற்றோம். நாங்கள் தமிழ்நாடு பூரா சென்னையிலே உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம். எல்லா மக்களும் கட்சி வேறுபாடு இல்லாமல், சங்கிப்பயிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம நாட்டை பாதுகாக்கிறதாக செய்கிறாங்க அப்படின்னு நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் நடந்தது என்னங்க? இவரை போரை நிறுத்தினாரு. சொல்லுங்க, நீங்கள் ஒரு நெறியாளர், உங்களுக்கு தெரியும் இந்த போர் எப்படி நிறுத்தப்பட்டது ஒரே இரவில். சொல்லுங்க பிரதர், எப்படி நிறுத்தப்பட்டது தெரியுமில்ல? அங்கேருந்து பேசுகிறாரு, அமெரிக்காவிலேருந்து. நான் சொல்லிட்டேன், நீங்கள் மட்டும் போற நிறுத்துறேன்னா உங்களுக்கு பொருளாதார நசிவை உருவாக்கி விடுவேன், உங்கள் பிஸ்னஸை பேக்ட்ராப் அடிச்சிடும், பிஸ்னஸை விட்டு நான் வந்து உங்களை வந்து நான் வெளியேற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுமே ஆப்பாயிட்டார்ல. இல்லை, அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்கிறாரு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அமெரிக்கா ஒன்றும் தலையிடலை அப்படிலாம் சொல்கிறாரு. அப்புறம் அவர் சொன்னது பொய்யான்னு கேட்குறேன். அமெரிக்காவுடைய அதிபர் சொல்கிறது பொய்யா, ட்ரம்ப் சொன்னது பொய்யா உங்கள்கிட்ட கேட்குறேன். இன்னைக்கு உச்ச அதிகாரத்தில் அவர் சொன்னாரே சொல்லலையா பிரதர்? சொன்னார்ல. அப்போ என்ன அர்த்தத்திலிருந்து மீண்டும் சொல்லுகிறார்? அப்போ இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? வெளிநாட்டிலையும் உங்கள் பேர் கெட்டு போச்சு, உள்நாட்டில் நீ ஏண்டா வந்து மாநில ஆட்சியாளர்களை, மாநில அதிகாரத்தை ஏன் நீ பிடிக்கிற அப்படின்ற மாதிரி நீதிபதியும் கேட்டார். ரைட்டா? அப்போ உள்ளேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும். அதே நேரத்தில் நம்ம ஆட்சிக்கு நிதிஷ்குமாரால பிரச்சனை. அப்படி இருக்கும் பொழுது இவர் தான் தளபதி ஸ்டாலின்கிட்ட கெஞ்சிருக்கிறார். எங்களுக்கு கடைசி செய்தி பிரதர், தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, நீங்கள் வாங்க, உங்களுக்கான இந்த படங்கள்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு கெஞ்சினா. நமக்கு தேவை வேலை முடியணும். காரியம் முக்கியமா, வீரியம் முக்கியமா? காரியம் தானே முக்கியம். நமக்கு நம்ம மக்களுக்கான 2850 கோடின்றாங்க கல்விக்கு மட்டுமே. அதுபோக மற்ற நிறையா சொல்கிறாங்க, பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஊராட்சி, உள்துறை ஊராட்சிகளுக்கு பல விஷயங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம கொடுக்காமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி வரணுன்றது ஒரு முதல்வருடைய கடமையா இல்லையா? முதல்வர் இப்போ வந்து இப்போ நான் எங்களை பொறுத்த பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் 2 எம்பி தான். நாங்கள் கொள்கை கோட்பாடோ எதிர்ப்போம். அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு, கரண்டி சும்மா இருந்தால் எப்படி வேணாலும் ஆட்டலாம், என்ன இருந்தால் தான் கவனமாக ஆட்டணும், என்ன இருந்தால் அது கொதிக்கிற என்ன இருந்தால் கவனமாக தான் ஆட்டணும். அதைத்தான் அவர் செய்கிறாரு. ஒருவேளை தமிழக முதல்வர் அங்கு போகாமல் இருந்திருந்தால் நாங்களே எதிர்த்திருப்போம். விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரனே சொல்லியிருக்கு, தப்பு. நீங்க உங்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளா நீங்க சொல்லல, கடந்த 3 முறை போடலையா அவரு? அப்ப சொல்லலையே நீங்க. இப்பதானே எங்களுக்கு வலிக்குது, இப்பதானே எங்களுக்கு பசிக்குது, பசிக்கிறப்ப சாப்பாட்டை நாங்க எதிர்பார்ப்போம். இப்பதானே இவ்வளவு சிக்கல் இருக்கு. முதல்ல போகாது கூட நம்ம கொள்கை ரீதியாக நம்ம எதிர்பார்த்தோம். ஏங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இவர் எதுக்கு போனாரு? பஞ்சாப் முதல்வர் எந்த கட்சி? ஆம் அதிமுக தானே. போனாரா போகலையாங்க? தெலுங்கானா முதல்வர் எந்த இது? காங்கிரஸில் போனாரா போகலையா? ஆனால் நம்ம அதில் சில பேர் போகாமல் இருக்கிறாங்க, பாராட்டுவோம். யார்? கர்நாடகத்தை சேர்ந்தவர் போகலை, அதுமாதிரி கேரளா போகலை, அதுவும் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 பிரச்சனை வந்துருச்சு பார்த்தீங்களா? யார்? அமெரிக்கானால பிரச்சனை, போகிற நிறுத்து நான் தானு இது பண்ணாதான் சொல்லுவாங்கல்ல, சோத்துலையும் பிரச்சனை, சேத்துலையும் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? இது அழகான சொல்லாடல். சோத்துலனா பிஸ்னஸ் யாரோட? அதானி அம்பானியோட. அதாவது சோத்துல கையை வச்சு விட்டாரு. சேத்துலனா நாடு, நம்ம நாட்டுக்குள்ள பிரச்சனை. ரைடு கொடுத்துருச்சுல, ஈடியே சொல்லிருச்சுல. இப்போ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் சென்றது சிறப்பு. இது அவர் கொடுக்குறாங்களா கொடுக்கலன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் நீங்கள் சில பேர் சில கருத்தை சொல்கிறாங்க, இது வந்து அவங்க பையனுக்கு பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னா வரும்ல வெளியில். எங்கேயாவது உங்களுக்கு அஃபிஷியலாக ஈடி வந்து 1000 கோடி முறை நடந்திருக்கிறது, அதற்கான ரைடு விட்டு வந்திருக்கா பேப்பரில்? இல்லை, 1000 கோடி முறைகேடு நடந்துன்னு ஈடி முன்னாடி சொல்லியிருக்கு.
பழைய பதிவுகளில் சொல்லியிருக்கு, இடி ட்விட்டரில் போட்டிருக்கு. நல்லா கேட்டுக்கிறீங்க, ஈடி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஈடி பேரை வச்சு எவனாவது சொல்லியிருப்பானே தவிர ஈடி வந்து சொல்லணும்ல காரணத்தை. இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போ கண்டுபிடிச்சு தப்பு எவன் செஞ்சாலும் தூக்கி உள்ள போடுங்க. அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, அதில் என்ன கேள்வினா, அதில் அதிமுக சம்பந்தப்பட்டிருக்கு. அதை ஏன் முதல்வர் வந்து வழக்கெல்லாம் போட்டு அப்படி என்ன அதிமுக காப்பாற்றுறாருன்னு ஒரு கேள்வி வைக்கப்படுதில்ல. அதாவது இந்த இந்த வரலாறு பூரா பேசணும்னா பெரிய வரலாறு பிரதர். அந்த இதோடைய ஆணையரே என் கிளாஸ்மேட்டு யார், விஷாகன் இருக்கார்ல, நான் அவரும் ஒரே காலேஜ், ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அவர் மெக்கானிக் இன்ஜினியர், நான் சிவில். இன்னும் சொல்லணும்னா ஒரே ரூம்மேட்டு, புரியுதுங்களா? அந்த தம்பி நல்ல தம்பி. அப்போ அடுத்து உங்கள் வீட்டுக்கும் இடி ரைடு நமக்கு எதுக்கு வர்றாங்க கரெக்டாக? அந்த தம்பியை வந்து மாட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா, நான் படிக்கிற காலத்திலேயே மது அருந்தாத ஒரு மாணவன். இன்றைக்கி மதுவே விற்க விட்டாங்க, ஐஏஎஸ் கலெக்டரே, சரிங்களா? ஆனால் நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஈடியை வைத்து ஒரு அடியாளை போல் மிரட்டுகிறது. எல்லா மாநிலத்திலையும் எங்கெல்லாம் இவங்க ஆட்சியில் இல்லையோ அங்கெல்லாம் அவங்க மிரட்டுறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச உண்மைதான். ஒன்று ஈடி, இன்னொன்று ஆளுநர். அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ நீங்கள் உண்மையிலேயே இதில் குற்றம் செய்திருந்தால், 1000 கோடி அதில் ஊழல் நடந்திருந்தால், இல்லை எந்த சிக்கலாக நீங்கள் கண்டுபிடிங்க. அதை விட நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் மதுரையில் அங்கே இருக்கிற நீதிபதி பூலேந்தி அவர்கள், நீதி அரசர் அவர்கள் ஒன்று இப்போ சொல்லியிருக்காரு, பார்த்துருப்பீங்க வரும்போது. டாஸ்மார்க்குள்ளே என்னமோ நடக்குது, ஏதோ நடக்குது. சொன்னாரா சொல்லலையா? அப்போ எதுவாக நடந்திருந்தால் அதை முடிவு கொண்டு வாருங்கள். அது திடீர்னு இன்னைக்கு நடக்கலை. இதில் போட்ட வழக்கெல்லாம் போன கவர்மெண்ட்லேயே போட்டிருக்காங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கணக்குல. அந்த காலத்திலே 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 10 ரூபா விட வேண்டியதானே? அப்போ ஈடி விசாரிக்க விட்டு அதிமுக அம்பலப்படும் போது நானும் சொல்கிறேன், குற்றம் எந்த ஆட்சியாலும் செய்திருந்தாலும் சரி, அதை நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், இப்போ மோடியோடைய அந்த இமேஜ் உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்சனால அதை வந்து சரிகட்ட வேண்டும் என்பதற்காக பாருங்கள், எல்லா முதல்வரும் வந்துட்டாங்க பாருங்கள். அது குறிப்பாக எங்களை எதிர்த்து கொண்டிருந்த தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினே வந்துட்டார் பாருங்க அப்படின்னு வெளியில் காட்டுறாரு. முதல் வரிசையில் நிற்க வச்சாங்க. ஊபி முதல்வருக்கு அடுத்து நிற்க. இதில் வந்து அடிமையானது, விழுந்தது யாரு? மோடி தான், தமிழக முதல்வர் ஸ்டாலின் இல்லை. அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் சொன்ன கரெக்டாக தப்பா? நீங்கள் புதிய பாருங்க, அந்த 3 பாயிண்ட் யாரு திமுக தெரியாது, ரைட்டா? அவங்க உடனே கேட்டோம்னா ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், டைலாக் அடிப்பாப்புல. அது உதயநிதி விமர்சிக்க தான் சொல்கிறாங்க. டைலாக் முக்கியம் இல்லைங்க, இதில் இருக்கிற கருத்து தானே. நீ நல்லா நான் சொல்கிறத எந்த வெறுப்பு இருப்பேன்னு டைலாக்கை சொல்லலை. நடந்த விஷயங்கள் இன்றைக்கி நான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். இன்றைக்கி வந்து மோடிக்கு வந்து யார், அமெரிக்கானால பிரச்சனை, வெளியில் பேர் கெட்டு போச்சு. அதனாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா அதாவது பெரிய கட்சிக்காரங்களாம் எல்லாரும் சேர்த்து ஒவ்வொரு நாடாக அனுப்பிக்கிட்டு இருக்காரு. திமுகவில் கனிமொழி கூட போயிருக்காங்க. அப்போ அது ஆக மொத்தம் இதில் வந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், இவருடைய அந்த இமேஜ் டோட்டலாக விழுந்து போச்சு. அதை வந்து சரிகட்டுவதற்காக செய்திருக்கிறார்கள். ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தயவு செய்து கொடுங்கள். இது வந்து ஒப்பை முடி சொத்து இல்லை. இந்த நாடு என்பது எல்லா பேருடைய உழைப்பில் உருவாகிறது, எல்லா பேருடைய வரி பணத்தில் உருவாகிறது. இது ஒன்று ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அனுப்பலை பணங்களை. மக்கள் உழைப்பு, நாங்கள் கட்டின வரி, நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம், அதை வாங்கிக்கிட்டு நீ மட்டும் தின்றேன்னா இது அயோக்கியத்தனம். பாருங்க, நீதிபதி விட மாட்டாருங்க. அம்பேத்கர் அடுத்த அவதாரமாக வந்திருக்கிறாரு, நிச்சயம் அதையும் கேட்பார். இப்போ நான் போயிட்டோம்ல, நீதிமன்றத்தை போயிருக்கிறோம்ல, கேட்பார், ஏன்டா அவங்க காசை வாங்கி நீங்க தின்றீங்களா அப்படின்னு கேட்க போறாரு. மான மரியாதை போக போகுது. அதுக்குள்ளேயும் ஒரு தயவு செய்து கொடுத்தாருன்னா சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நிதிஷ்குமார் நிகழ்ச்சியில் கலந்துக்கல, அதனால ஒரு பாதிப்பு, அதனால முதல்வரை சரி கட்டுறாருன்னு சொல்றீங்க. மதச்சார்பற்ற தலைமையில் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இவர் போயிட்டு பிஜேபி சப்போர்ட்டா இருக்கிறது தப்பு தானே? அதுவும் தவறு. அதைத்தான் எங்கள் தலைவரே சொல்றாருல, நான் நம்புகிறோம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டணி இப்பொழுது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டணிக்கு முக்கியமான பங்கு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு. வரலாற்று பிழையை செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன். எங்கள் தலைவர் சொன்ன டைலாக், அதைத்தான் சங்கத்தமிழ் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வரலாற்று பிழையை செய்ய மாட்டாருன்னு சொல்லலை, நம்புகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு இக்கு வைக்கிறாரு. இல்லை செய்ய மாட்டாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன் நம்புகிறோம்னா, மக்களுக்காக போயிருக்கிறாரு, மக்களுக்காக அந்த பணத்தை வாங்கணும்ன்றதுக்காக போயிருக்காரே தவிர இவர் போய் அடமானம் வைக்கிறதுக்கு பயந்து போகலை. இவருடைய வரலாறு நீங்கள் பாருங்கள். நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தப்பு செய்ய தட்டி கேட்கிற ஒரே ஆள் முதல் சங்கத்தமிழன் தான். ஆனால் இந்த விஷயத்தில் தமிழக முதல்வர் சிறப்பாக செயல்படுகிறார். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. ஏங்க அவர் வந்து மிசா காலத்தில் உள்ள கடந்து அதெல்லாம் அடிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அப்போனா கொலையே செய்வோம்னு மிரட்டினாங்க. அதெல்லாம் மீறி தானே வந்திருக்கிறாரு. கையெல்லாம் அடிபட்டிருக்காரா. அப்போ இந்த வரலாற்று சொல்லுவார், அதனால் முழுக்கை சட்டையை மாட்டினாரு, அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு. அவ்வளவு பார்த்தவருக்கு இந்த மோடிலாம் ஒரு ஆளா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இவரே மோடி யார் நீங்கள் கேட்குறீங்க? ஆர்எஸ்எஸ் இயக்குகிற ஒரு, அது என்ன, ரிமோட் கண்ட்ரோல் இயக்குகிற ஒரு பொம்மைங்க.
பொம்மையை பார்த்தா பயப்படுவாங்க. ஆனால் அந்த பயம்லாம் எதுவுமே எங்களுக்கு இல்லை. ஆட்சி முடியும் தருவாயில் கிட்டத்தட்ட இப்போ இன்னும் ஒரு வருஷம் தேர்தல் இருக்கிற நேரத்தில் இப்போ போய் பார்க்குறதுங்கிறது இப்படி ஒரு விவாதத்தை ஏற்படுத்துன்னு ஒரு தெரியும் தானே. அதாவது இப்போ இவ்வளவு சிக்கலில் இருக்குது அரசாங்கம். உங்களுக்கு தெரியும், நிறையா பேருக்கு அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுக்கு கூட இன்னமும் சம்பளம் போட முடியாமலாம் இருக்குது. அவ்வளவு சிக்கல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் அது பேர் என்ன, நம்ம ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களும் சரி, யாருக்குமே ரிட்டைர்மெண்ட்டில் பணத்தை கூட கொடுக்க முடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. கருவூலமே காலியாகி போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ போய் கொடுக்க வேண்டிய காசு கேட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு ஆள் கடன் கொடுத்துருக்கீங்க, சங்கத்தமிழுக்கு ஒரு காலத்தில் 1 லட்சம் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சிக்கலாயிருச்சுங்க. அப்போ சங்கத்தமிழ் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? அது எந்த மாதம் அந்த மாதம்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு வலிக்குது, உங்களுக்கு பிரச்சனை, அப்போ கொடுத்த காசை குடியா கேட்பீங்களா? அதை தான் கேட்டிருக்காரு. இதில் நீ அரசியல் சாயம் பூச தேவையில்ல. அப்படி ஒரு தவறை நிச்சயமாக தளபதி ஸ்டாலின் செய்ய மாட்டார் என்று உறுதியாக நம்புகிறோம். இப்போ அதிமுக திமுக பாஜகவோட நெருங்கிடுமோன்னு பதட்டப்படுதுன்னு விசிக தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. ஆனால் உண்மையான பதட்டம் இவருக்கு தான் இருக்கோ அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா பாஜக எங்கே நெருங்கிட்டாங்கன்னா நம்ம இந்த மதச்சார்பற்ற கூட்டணியை இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கோ. அதாவது நீங்கள் அப்படி சிந்திக்க தேவையில்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன், யாருடைய மனதும் புண்பட வேண்டும் என்பதற்காகவோ இல்லை ஏதாவது சிக்கலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி தான், ஒன்றும் பெருசில்லை. ரெண்டுமே திராவிட கோட்பாடுகள் உள்வாங்கின அமைப்பு தான். எங்கள்கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் எங்களுக்கான அந்த வலிமை கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? ஏன் நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம்னா, திமுக தெளிவாக இருக்குது. சனாதானத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்ன்ற கோட்பாட்டில் தெளிவாக இருக்கிறார். அதிலும் குறிப்பாக திமுக இருக்கா இல்லையான்றதை விட தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். நான் வெறுப்புறுப்புலாம் பேசுகிறேன் பிரதர். இன்னும் சாதி பிரச்சனை தீர்க்க முடியலை, வடக்காடு பிரச்சனையாக இருக்கட்டும், வேங்கவே அந்த வழி எனக்கு இருக்குது. ஆனாலும் பொதுமக்களுக்கான அரசியலில், சமூக முன்னேற்றத்துக்கான அரசியலில், பொருளாதார மேம்பாட்டு அரசியலில் தளபதி ஸ்டாலின் சிறப்பாக பண்ணுறாரு. இதெல்லாம் எந்த வேணா கூட்டணிக்காக நான் பேச நினைக்காதீங்க. இப்போ கூட இந்த பேசி கொண்டு இந்த தருணத்தில் எங்கள் தலைவர் எங்கே இருக்கான்னு தெரியுமா? சென்னையில் ஆதி தமிழர்களை அடித்து விரட்டுறாங்கங்க. அங்கே போய் களத்தில் போய் நிற்கிறாருங்க. ஏதோ ஒரு புத்தூர்னு ஏதோ ஒரு ஊர் சொல்கிறாங்க, சென்னைக்குள்ளே தான். அங்கே போய் கேட்குறாருல. இப்போ அவர் என்ன சொன்னார், நான் முதல்வர் போய் சந்திப்பேன் மக்களுக்காக. நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் மக்கள் பக்கம் எப்போ நிற்போம். எம்எல்ஏ ஆகிறோம், எம்எல்ஏ ஆகலை, இல்லை எல்லாத்தையும் கவுத்து விட்டாலும் எங்களுக்கு கவலை. எங்களுக்கு மக்கள் பிரச்சனை ஒரு விவாதத்துக்காக சொல்ல பிரதர். எங்கள் இளைஞரணியுடைய எண்ணமே அதுதான். எங்கள் தலைவர் அப்படி தான் வளர்த்துருக்கிறாரு. ஐயோ தப்பாக எடுப்பாங்களோ இல்லை வருத்தப்படுவாங்களோ அதெல்லாம் இல்லை. இப்போ வடக்காட்டில் போய் ஏன் நாங்கள் போராட்டம் நடத்தினோம்? கூட்டங்கிறது யாருங்க இது பண்ணால்? ஆளுங்கட்சி தானே பண்ணலையா? இல்லை அது வேறு நாங்கள் அமைதியாக இருந்தோம்னா நீ சொல்கிற கரெக்ட். இப்போ நீங்கள் பேசி கொடுக்குற தருணத்தில் அந்த மக்களை போய் சந்திக்கிறாருப்பது எல்லாம் நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அதனால் அந்த இதெல்லாம் இல்லை. எங்களுக்கு தெரியும், நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதில் நீங்கள் பாட்டுக்கு குழப்பத்தை உருவாக்காதீங்க, ரைட்டாக? அவர் எப்படி போவாருங்க, நீங்களே யோசித்து பாருங்கள். இவர் பிஜேபி போயிட்டு போனாருன்னா கதை என்னாங்க? இல்லை அவர் போக மாட்டாருங்க. எவ்வளோ நெருக்கடி. இல்லை அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பெரிய ஒரு ஸ்மூத்தான பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, இந்த சைடு எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு ரகசியமாக உடன்படிக்கையில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறத அதிமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகளோட சீரியஸ் சார்ஜாக விஜய் கூட சொல்கிறாரு. அதையும் சேர்த்து கேள்றாரு. ஆமாம், விஜய் சொல்கிறாரு. சொன்னார்ல, ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு ஒன்று சொன்னா நீ தப்பாக எடுக்க வேண்டாம். விஜய் இதற்கு முன்னாடி மோடியை போய் சந்திக்கலையா? சந்திச்சார்ல, கோயம்புத்தூர்ல. சந்திச்சார்ல. எதுக்கு சந்திச்சார்? அடுத்து நான் ஒன்று கேட்குறேன், இது ரொம்ப சர்ச்சையாகும். விஜய் இருந்தால் நான் உண்மையை நான் பேசக்கூடிய ஆள் சங்கத்தமிழன். இவர் ஒரு பீரியடில் யாரை போய் பார்க்குறாரு? அம்மாவை போய் போயஸ் கார்டனில் பார்த்தாரா பார்க்கலையா? பார்த்தாரு. யதார்த்தமாக பேசும், அப்பாவோட போய் பார்த்தாரு. அப்போ நீ போய் உனக்கு பிரச்சனை, நீ போய் சந்திக்கிறீல, அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள், அப்போ போய் சந்தித்து பேசியிருக்கிறீல. அது மாதிரி தான் இவர் போய் பார்க்குறாரு. இவருக்கு மக்கள் பிரச்சனை இருக்குது. இவருக்காக இன்னொன்று சொல்கிறேங்க, அவரெல்லாம் மையம் பிள்ளை குட்டிலாம் பார்க்கக்கூடிய ஆள் இல்லைன்னு நான் நம்புகிறேன். என்னென்னா அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவங்க அப்பாவே இவருக்கு அவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கும்போது அதெல்லாம் தாடித்தானே வந்தார். நம்ம தான் பார்த்தோம்ல, உடனே இப்போ முதல்வர் ஆக்க போகிறாங்களா, அடுத்து துணை முதல்வர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம்ல. அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்தாரு, படிப்படியாக வந்தார், செயல் தலைவர் கொடுத்தாரு. அப்போ அது மாதிரி இவங்க தான் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. நானும் தெரியாமல் நான் ஓப்பனாக பேசுவோங்க. இப்போ இந்த ஈடி ரைடு ஈடுன்றாங்கல்ல, உண்மையிலேயே இந்த படங்களை எல்லாம் வேற மாதிரி செய்யணும்னா நீங்கள் ஏன் சினிமா படத்தில் போய் போடணும்? நேரடி கேட்க நானே வர்றேன் உங்கள் பாயிண்ட்டுக்கு. எத்தனை வெளிநாடு இருக்குது, வெளிநாட்டில் போய் அங்கே போடலாம்ல, அங்கே பண்ணலாம்ல. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது திட்டமிட்டு தேர்தல் வரப்போகுது, தேர்தலுக்கு முன்னாடி ஈடி வரட்டுறது. நான் ஒன்று சொன்னால் நீங்கள் மிரண்டுருவீங்க. ஏன்னா நக்கீரன் நிறைய பார்வையாளர்கள் நிச்சயமாக தெரியும். நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பாயை பிடிச்சி போதை வஸ்துக்கள்லாம் வச்சுருக்காருன்னு பயங்கர பிரச்சாரம் பண்ணாங்கலாம், பண்ணலையா? இதே மோடியை சொன்னாரா சொல்லி, போதை இங்கே தானே நிறையா இருக்குன்னு சொன்னாரா சொல்லலையா? டைலாக் சொன்னார்ல. இப்போ அது என்னாச்சு அந்த கேஸு? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பிரதர், நேர்களே, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நக்கீரன் நேர்களே, எங்கே என்னாச்சு பிரச்சனை?
ஒன்றுமே ஆகலை, சாரி அப்படின்றாங்களாம். இடி வந்து ஐ எம் வெரி சாரி அப்படின்னு அதே மாதிரி சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே எதற்காக? தேர்தலுக்காகத்தான். வர 2026 தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளுமே தனக்கான சதி வேலைகளை செய்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் சனாதானத்தை வேறு இருக்க வேண்டும், சங்கிப்பைகளை அடித்து விரட்ட வேண்டும், பிஜேபி கால் ஊன்றக்கூடாது அப்படின்றதுக்காக களமாடுது. பிசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுவார் அப்படின்னு நம்புறதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்ன 2 நாளில் ஏர்போர்ட்டில் போய் சந்திக்கிறாங்க. ரொம்ப நெருக்கமாக அளவலாகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவது, எதிரிகளையும் அரசியல்படுத்துவது. இது எப்படின்னா அவர் வந்து இப்போ மாநில தலைவர் ஆகிட்டார். பாவம் நம்ம ஆளுங்கிட்ட ஆப் ஆகிட்டாங்க. அண்ணாமலையே காண ஆப் மோடில் இருக்கிறாரு. பாவம் என்ன பண்ணுறான்னு தெரில. இவர் இப்போ வந்துட்டார். வந்ததுமே ஒரு தலைவர் என்ற முறையில் எங்கள் தலைவர் வந்து அந்த வடக்காடு பிரச்சனை புதுக்கோட்டை அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு வர்றாரு. அப்போ ஏர்போர்ட்டில் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ஒரு சால்வை போட்டு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அப்படின்றாரு. அவரும் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்கிறார். பக்கத்தில் நம்ம இவர் நிற்கிறார். யார்? நம்ம ஒன்றிய அமைச்சர் முருகன் அவர்களும் இருக்கிறார்கள். இது வந்து ஒரு சாதாரண ஒரு பாராட்டு மட்டுமல்ல. எதிரிகளாக இருக்கீங்க கூட, ஏன்டா நீங்களாம் தமிழர்களாக இருக்கிறீங்க, ஏன் இப்படி பிஜேபியில் போய் இப்படி பாலா போகிறீங்க அப்படின்றது அரசியல் இருக்குது. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். இல்லை, அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இது வந்து திமுகவை பயமுறுத்துறது. 2 நாளில் அவர் அழைப்பு விட்டுருக்காரு, இது கூட்டணிலேருந்து வெளியேறுவார் நம்பிக்கை சொன்ன நேரத்தில் அவர் போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் திமுகவை பயமுறுத்துறாரு. இல்லை, திமுகவை பயமுறுத்த வேண்டிய நோக்கமே எங்களுக்கு இல்லைல்ல. எங்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு ஒரு கொள்கை சார்ந்த உறவு. இதை நான் சொல்லலை, டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களே அந்த காலத்தையும் சொல்லிட்டார். உங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் எப்படின்னா இது கொள்கை சார்ந்த உறவு இருக்குது. இரட்டை துப்பாக்கி, இரட்டை குழல் துப்பாக்கி என்று அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன் 3 குழல் துப்பாக்கி, அதில் ஒரு துப்பாக்கி தான் விடுதலை சிறுத்தை, இன்னொன்று திமுக, இன்னொன்று தீகா அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஏறக்குறைய வந்து கூட்டணி வீட்டில் எவ்வளோ நம்பர் சிம்பரெல்லாம் முடிவு பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மீட்டிங்கில் நம்ம வீடியோவை பார்த்தோம்னா நயினார் நாகேந்திரன் ரொம்ப நெருக்கமாக இயல்பாக பழகிறார். ஆனால் எல்முருகன் ஏதோ ஒரு இறுக்கத்தோடு இருக்கிற மாதிரி, தலைவர் போய் வழியக்க பேசுகிறார் உங்கள் தலைவர், அவர் அதை கண்டும் காணாமல் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு வீடியோவில். இது இவ்வளோ விவரமாக நீங்கள் பார்க்குறீங்களா? எங்களுக்கெல்லாம் அவ்வளோ விவரம் இல்லை. நீங்கள் ஒரு நெறியாளன்ற முறையில் ஒரு பத்திரிகை அவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்குறீங்க. ஒருவேளை எல்முருகனுக்கு உள்ள உறுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு தலித்தாக இருந்துக்கிட்டு தலித்து மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுறோமே, இப்படி நம்ம அண்ணனை பார்த்துட்டான், தலைவர் என்ன நினைப்பார், அந்த உறுத்தல் தானே யாருக்குமே வரும்ல. ஆனால் தனது குற்ற உணர்வால் அவர் அது மாதிரி படப்படத்திருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். இந்த பாமக பிரச்சனையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் பக்கம் நிற்கிறீங்க? பாமக பிரச்சனையில் அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து, அதாவது நான் ஒரு உண்மை சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இதுவும் ஒரு உண்மை தான். எப்படி நான் அதுக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதில் ஒரு உண்மை இருக்குது. அப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனையே இல்லை. நல்லா கேட்டுக்குங்க. ஐயாவுக்கும் மகனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு காலத்தில் அவர் ஐயா என்ன செய்வார்னா, திமுகவா அதிமுகவா அப்படின்னு அங்கே ப்ளே பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? கடைசி நேரம் வரைக்கும் பேசிட்டே இருப்பார். காலையில் எங்கே வந்து சூட்கேஸ் வெயிட்டாக வருதோ, எங்கே ஸ்வீட் பாக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த பக்கத்து போயிடுவார். இது வந்து யதார்த்தம், நான் ஒன்றும் புதுசாலும் சொல்லலை. இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கூப்பிட்றாங்க. நீங்களும் திமுக அதிமுக கூட்டணி வச்சுருக்கீங்க, சூட்கேஸ்லாம் பேசுகிறீங்க. இல்லை, நீ கேட்குற கேள்வியை நான் வந்து மறுக்கலை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கருத்து இது வரைக்கும் வரலாற்றில் யார் எதிராளி கூட பேசியிருக்க மாட்டாங்க. இப்போதான் நீங்கள் தான் முத இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஒரு கேட்குறதுக்காக அப்படி வில்லங்கமாக அப்படி கேட்போம் அப்படின்றக்காக நீங்கள் கேட்குறீங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி புத்தி எந்த காலத்துலையுமே இருந்தது இல்லை. அப்படி இருந்திருந்தால் நேரம் நாங்கள் தான் எங்கேயோ போயிருப்போமே. எங்களுடைய ஒரே நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பெண்களுக்கும் எந்த கூட்டணி பாதுகாப்பாக இருக்கோ அதில் தான் இருப்போம். அதுதான் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறவங்க. ஒரே ஒரு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமுங்க, ஒரு முறை, அது கூட நாங்களாக போகலை. அவர் ஐயா அந்த இடத்த சொல்லிட்டார், எங்களால் இவ்வளோ சீட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னனால அந்த அம்மாட்ட போனோம். அப்புறம் அந்த அம்மா விட்டு இங்கே வந்துடுறது இன்றைக்கி வரைக்கும் இங்கே தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் நீ அந்த குழப்பம்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல, எப்போ இங்கே தான் நாங்கள் இருப்போம். ஆனால் அவங்க பிரச்சனை எப்படின்னா, நல்ல ஸ்வீட் பாக்ஸ் வெயிட்டாக எங்கே வருதோ அந்த படி சாய்வாங்க, அது ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்பாவும் மகனுமே சண்டை போடுற மாதிரி. உங்களுக்கு புரியுதா? அப்பா என்ன சொல்கிறாரு, திமுக பட்டு போகணுன்றாரு. பையன் என்ன சொல்கிறாரு, அதிமுக போட்டு போகணும்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ அவங்க குழம்பி போயிருப்பாங்க எதிராளி. இல்லைன்னா எப்படி தான் இங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ எங்கிட்ட வர போகிறாங்க என்னன்னு தெரியல அப்படின்னதுமே இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நீச்சல் அடித்தார் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி செட் ஆன மாதிரி செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியிலே அவர் நீச்சல் அடித்தது. இப்போ வந்து நேற்று கூட சொல்லிக்காரு, எனக்கும் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முடிச்சார்ல. அன்றைக்கி என்ன சொன்னார், பிரச்சனை இருக்குன்னாரு, கடலை தூக்கி போட்டுரும்னாரு. கசப்பே இல்லைன்ட்டாரு. இப்போ கடலை தூக்கி போடணும். இப்போ கடலை மாதிரி இப்போ நீச்சல் அடித்து பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதை வந்து மறைமுகமாக உணர்த்துகிறாரே ஒழிய வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய கேள்விகளுக்கு நிதானமாகவும் ஆழமாகவும் பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.